ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இப்படி அடிக்கிறீங்க, உண்மையாக இந்திய அணியோட பேட்டிங் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த ஜிம்பாப்வே அணி எதிராக இப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்ட்டா, இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க எப்படி போட்டியை அணுகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜிம்பாப்வே அணி எதிராக இந்திய அணி 72 ரன் வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லி அபார வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட நட்சத்திர வீரர் கேப்டன் சொல்லாங்க அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் பேசியிருக்கார் வெற்றி குறித்து. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நேற்று இந்திய அணி இப்படி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. உண்மையாக செமையான ஒரு வெற்றி தான் பதிவு செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வர சண்டே வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக இந்திய அணி செமிஃபைனலுக்கு போவாங்க. இந்திய அணி செமிஃபைனலுக்கு வரேன்னு சொன்னாலே மற்ற அணிகள் கண்டிப்பாக பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா எப்படியாச்சும் இந்திய அணி வெளியே போகணும் தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான அணி இந்தியா, நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணி அந்த அளவுக்கு சலிச்சு தண்ணி கிடையாதுங்க. அவங்களும் நல்லா போராடுவாங்க. ஜிம்பாப்வே நேற்று செம்மையாக போராடினாங்க. இந்த மாதிரி போராடி தோத்தா பரவாயில்ல. பாகிஸ்தான் அணினா இதை தான் கற்றுக்க சொல்கிறேன். தோத்தால பரவாயில்ல, போராடி தோக்கணும். இந்திய அணி ஒரு தோல்வியிலிருந்து கம்பேக் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும். கண்டிப்பாக இந்திய அணி இந்த முறை T20 வேர்ல்டு கப் வெற்றி பெறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஆனால் செம்மையாக பேசியிருக்காரு. கரெக்டுங்க, இந்திய அணி ஒரு நல்ல டீமாக இருக்காங்க. நேற்று 72 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த சாதனை வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு கப்பில் முதல் முறையாக 250+ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. நேற்று 256 ரன்னு. கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் செஞ்சாங்கன்னு சொல்லாங்க இந்திய அணி. ஜிம்பாப்வே அணி கடைசி வரைக்கும் போராடினாங்க. நல்லா போராடி தான் தோத்தாங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா 184 ரன் நம்மகிட்டே அடித்தாங்க ரிட்டர்னு. நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சாங்க. ஓகே, பனட் நல்ல பேட்டிங்கு. இந்தியா சொல்லி அவனுங்க போலிங் சூப்பராக போட்டாங்கன்னு சொல்லாங்க. வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா போட்டாங்க. சிவன் தூபே மட்டும் கொஞ்சம் சொதப்பினார். ஓகே, அடுத்த போட்டியில் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணும். இந்திய அணி ஒரு நல்ல டீமாக தெரியுறாங்க. முடிஞ்சு போச்சுங்க. இப்போ செமிஃபைனல் ரேஸுக்கு வந்துட்டோம். வர சண்டே ஜிம்பாப்வே அணிக்கிட்ட வெற்றி பெற்றது மூலமாக வர சண்டே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி கூட விளையாட போகிறோம். அந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி எதிராக நம்ம வெற்றி பெற்றால் த்ரூ டு த ஃபைனல் வித் இங்கிலாந்து. எஸ், இங்கிலாந்து கூட மோதுற மாதிரி வருங்க. பொறுத்து பார்க்கலாங்க இந்திய அணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே சண்டே வந்து டிவி முன்னே தான் இருப்பான்னு சொல்லாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான போட்டி. பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இப்போது செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் தக்க வச்சு இருக்காங்கன்னே சொல்லாங்க. அடுத்த போட்டி வெற்றி பெற்றால் போயிடுவாங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் யார் யாரெல்லாம் செமிஃபைனல் போவாங்க உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.